ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவும் முக்கியமான டாபிக், அதோட கவலையை தரக்கூடிய டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆகுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன தான் கவனமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு அபார்ஷன் ஆகிடும். அபார்ஷன் ஒரு சிலருக்கு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேலே அபார்ஷன் ஆனவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அபார்ஷன் எதனால் ஏற்படுது, இதற்கு என்ன காரணம், இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அபார்ஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேபி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ப்ளீடிங்கையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் இருக்கும். ஸ்பாட்டிங் இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு கண்டினியூ ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரியான ப்ளீடிங் கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடணும். ஏன்னா அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் அபார்ஷன். அதாவது அபார்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் அபார்ஷன், ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன், இன்கம்ப்ளீட் அபார்ஷன், செப்டிக் அபார்ஷன், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளீடிங் கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனில் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆனதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அல்லது 2 தடவைக்கு மேலே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும், அப்புறம் அபார்ட் ஆகிடும். இந்த மாதிரியான அபார்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன். இன்கம்ப்ளீட் அபார்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேபி அபார்ட் ஆகிருக்கும், ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேபியோட பார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு ப்ளீடிங் கண்டினியூவாக இருக்கும். இந்த மாதிரியான அபார்ஷன் வந்து இன்கம்ப்ளீட் அபார்ஷன் சொல்லுவோம். செப்டிக் அபார்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் அல்லது உங்களுக்கு சிவியர் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் உங்களோட கிட்னி, பிரெயின், லிவர் இதெல்லாம் ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரியான அபார்ஷன்லாம் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அது மாதிரி எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாகவே உங்களுக்கு அபார்ட் ஆகிறதுக்கு ஒரு சில முக்கிய காரணங்களை சொல்லலாம். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி கர்ப்பப்பையில் இடம் குறைவாக இருந்தாலும் அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யுட்ரஸ் 2ஆக பிரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி 2ஆக பிரிஞ்ச யுட்ரஸ் வந்து தனித்தனியாக இருந்தாலும் உங்களுக்கு அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிளட் கிளாட்டிங் டிசார்டர் இருந்தாலும் உங்களுக்கு அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி ஃபஸ்ட்டு 3 மந்த்க்குள்ளே உங்களுக்கு அபார்ஷன் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி குரோமோசோம் டிசார்டர்னால தான் இந்த மாதிரியான அபார்ஷன்லாம் ஆகும். இந்த மாதிரியான குரோமோசோம் டிசார்டர்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்கள் கணவன், மனைவி இல்லை ஃபேமிலியில் யாராவுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரொம்பவும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான அபார்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அபார்ஷன்லாம் ஏற்பட்டவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 or 6 monthsக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கே பிளான் பண்ணணும். அது மாதிரி பிளட் டெஸ்ட், ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் எடுத்து உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு கர்ப்பப்பை குறைபாடு இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணணும். தடுப்பூசியை நீங்கள் ரெகுலராக போட்டுக்கணும். ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடுத்து இந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு ஐவிஎஃப் மூலமாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஐவிஎஃப் மூலமாக பிஜிஎஸ், பிஜிடி மூலமாக ஹெல்த்தியான எம்ப்ரியோ கொடுத்து நல்ல ஐவிஎஃப்பில் நிறையா பேருக்கு நல்ல ஹெல்த்தியான டெலிவரி ஆகிருக்கு. நீங்கள் ஐவிஎஃப் மூலமாக கூட பேபிக்கு ட்ரை பண்ணலாம். ஜென்ரலான அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாகவே பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும். டயட்டை கண்ட்ரோலாக இருக்கணும். கரெக்டாக சாப்பிடணும். அளவாக சாப்பிடணும். கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க
டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அது மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க பேபிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு 3 months முன்னாடியில் இருந்தே ஃபோலிக் ஆசிட் விட்டமின் டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்துக்கணும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருந்தால் உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ட்ராவலிங் பண்ணலாம், ஆனால் ரொம்ப அதிகப்படியான ட்ராவலிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பேபி அபார்ட் ஆகாமல் நல்ல ஹெல்த்தியான பேபியை நீங்கள் பெற்றெடுக்க முடியும். இப்போ நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.